Hello everyone. இன்னைக்கு 6th standard CBSEல first chapter knowing our numbersல first exerciseல second sum பார்க்க போகிறோம். Place commas correctly and write the numerals. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை எழுதி அதுக்கு கரெக்டாக கமா போட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பரை எடுத்து எழுதணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் நேமை வச்சு தான் நம்ம இந்தியன் சிஸ்டமாக இன்டர்நேஷ்னல் சிஸ்டமானு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 73,75,307. ஸோ இங்கே லேக் இருக்கிறனால நம்ம இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன்னு. ஸோ இப்போ 73 லேக். ஸோ இங்கே தான் கமா போடணும். இந்த லேக் அப்படிங்கிறது தான் பீரியட் நேமு. லேக்கு 1000. ஸோ இப்போ 73 லேக். ஸோ லேக் பீரியட் பார்த்திங்கன்னா லேக் பிளேஸ் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இங்கே 73ன்னு இருக்குது. ஸோ இங்கே 7 இங்கே 3 73 லேக். 75,000 தௌசண்ட்ஸில் 2 பிளேஸ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ 75,307. ஸோ 307. இப்போ நம்ம கமா போடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லேக் பீரியட்னு சொல்லுவோம். இது 1000 பீரியட். அண்ட் தென் இதை வந்து இந்த 3 பிளேஸ் வேல்யூஸையும் சேர்த்து ஒன்ஸ் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பீரியடுக்கு பக்கத்தில் தான் நம்ம கமா போடணும். ஸோ இந்த பீரியடோட செப்பரேஷனுக்கு தான் நம்ம கமா யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்படி எழுதணும்னா 73 லேக் 75,307. இதுதான் இதோடைய ஆன்சர். இதே மாதிரி செகண்ட் சம் 9 crore. ஸோ அப்போ க்ரோருக்கு தான் இருக்குது. 10 crore அதாவது 2 டிஜிட்டாக வராது. 9ங்கிறது க்ரோருக்கு முன்னாடி இருக்கிற 9ங்கிறது சிங்கிள் டிஜிட். அப்போ இந்த க்ரோர் பிளேஸில் தான் போடணும். அப்போ 10 crore பிளேஸில் நமக்கு நம்பர்ஸ் எதுவும் வராது. 5 லேக். அப்போ 10 லேக்கில் 0, லேக்கில் 5. 41. 41ங்கிறது நம்ம இங்கே 41. ஸோ 9 crore 5 lakh 0,000. we don't have 1000 here. ஸோ அப்போ நம்ம இங்கே 1000 பிளேஸில் 0 போடுறோம். அப்புறம் 41. ஸோ இப்போ இந்த நம்பரை எடுத்து எழுதும்போது 9 crore, 5 lakh 0,000 and 41. Next third sum 7 crore. ஸோ க்ரோரில் 7. 52 lakh. லேக் பீரியடில் 52. 21. ஸோ 21 அப்படிங்கிறதுனால நமக்கு லாஸ்ட்டாக இங்கே வந்துடும் ஒன்ஸ் பீரியடில். ஸோ 100 பிளேஸ் வேல்யூ 0. 1000 பீரியட் நமக்கு எதுவுமே இல்லாததுனால அங்கேயும் 0 வந்துடும். ஸோ அப்போ எப்படி போடலன்னா இது க்ரோர் பீரியட். ஸோ கமா போடணும். 7 crore. இது லேக் பீரியட் 52 லேக். இது 1000 பீரியட். நமக்கு இங்கே தௌசண்ட்ஸில் 0 தான் இருக்குது. அண்ட் தென் இன் ஒன்ஸ் பீரியட் 21 இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு புட் த கமாஸ் ஃபார் த கிவன் நம்பர் நேம். 58 million. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சம் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனில் இருக்குது. ஏன்னா இங்கே மில்லியன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000. ஏன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எழுதும்போது இங்கே லேக் வராது, அதுக்கு பதிலாக 100,000 வரும். நெக்ஸ்ட்டு மில்லியன், 10 million, 100 million. இங்கே நமக்கு மில்லியனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 58 கொடுத்துருக்காங்க. ஸோ மில்லியன் பீரியடில் 3 digits வரும். பட் நமக்கு 58 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 58 million 423. 423,000. ஸோ இது 1000 பீரியட். தென் 202. 202ங்கிறது ஒன்ஸ் பீரியடில் வரும். 202. ஸோ நம்ம இப்போ இது கமா எப்படி போடலான்னா 58 million 423,202. இந்தியன் சிஸ்டமுக்கும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோன்னா இங்கே ஒன்ஸ் பீரியடில் 3 digits வரும். மீதி எல்லா பீரியட்லேயுமே நமக்கு 2 digits தான் வரும். இங்கே எல்லா பீரியட்ஸ்லேயுமே 3 decimals அதாவது 3 digits நம்பர்ஸ் வரும். ஸோ அப்போது ஒன்ஸ் பீரியட், தௌசண்ட்ஸ் பீரியட், மில்லியன் பீரியட். நெக்ஸ்ட் 23 லேக். இது பார்த்திங்கன்னா இந்தியன் சிஸ்டத்தில் தான் கொடுத்துருக்காங்க லேக் இருக்கிறனால. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, lakh,
10 lakh. இங்கே 23 லேக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேக் பீரியடில் 23 30,000. ஸோ 1000க்கு முன்னாடி இங்கே 30 இருக்குது. ஸோ 30,000 பீரியடில் தென் 10. ஸோ 0 in hundreds place 10. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? இது ஒன்ஸ் பீரியட், இது 1000 பீரியட், இது லேக் பீரியட். ஸோ 23, 30,000, 10. ஸோ இதுதான் இந்த செகண்ட் சம்முக்கான ஆன்சர். தேர்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.